ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவராத்திரியின் 9வது நாள் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் நமது வீட்டில் கன்னியா பூஜை. இந்த நாளில் 9 கன்னி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி நலுங்கெட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறோம். இப்போ அந்த பொருட்கள்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாத்து கொலுவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம மாத்து கொலுவில் 5 அடி உயரத்தில் இருக்கின்றார் துர்க்கை பரமேஸ்வரி. அதுக்கப்புறம் திருப்பதி பாலாஜி, பத்மாவதி தாயார், ராமர், முருகர், வள்ளி தெய்வானை, தசாவதாரம். 2வது படியில் பார்த்தீங்கன்னா தேவியராக இருப்பா. எல்லாம் காமாட்சி, அன்னபூரணி, அஷ்டலக்ஷ்மி, காளிகா மாதா, சந்தோஷி மாதா, வாராகி, காளி மாதா, சரஸ்வதி, துர்கா, லக்ஷ்மி, பத்ரி மாதா. அவள் தாண்டியா விளையாடுறதுக்காக தாண்டியா கட்டை வச்சுருக்கேன். கீழே பார்த்தேன்னா செட்டியார் கடை வச்சுருக்கார். அரிசி, பருப்பு, உப்பு, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள் எல்லாம் வித்துன்னு இருக்கா உட்காந்துட்டு செட்டியார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு நடக்கிறது. பின்னாடி ஜெகநாத்புரி. கணபதி ரித்தி சித்தியோட இருக்கார். இதுதான் நம்மாத்து கொலுப்படி. அந்த சைட்ல பார்த்தேன்னா கிருஷ்ண லீலா, கிருஷ்ண ஜனம்லேருந்து அவர் பண்ண லீலைகள். கிருஷ்ணலீலாவுக்கு கீழே பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவமூர்த்தி. கணபதி தேவலோகத்தில் நடக்கிற மாதிரி திருக்கல்யாண மூர்த்தி. தேவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சீர்வரிசை தட்டு. அது என் பொண்ணு கையாலேயே பண்ணது. கிளேல தேங்காய், லட்டு, முறுக்கு, பழங்கள், சீனி மிட்டாய்ன்ட்டு அந்த ஜீரக மிட்டாய், இதெல்லாம் மீனாட்சிக்காக கையாலே பண்ண சீர்வரிசை. அந்த பக்கம் பார்த்தேன்னா வில்லேஜ், அதாவது அந்த காலத்து கிராமம் எப்படி இருந்தது, கிராம லைஃப் எப்படி இருந்ததுன்னு காட்டியிருக்கேன். சின்னதா ஒரு குடிசை. அப்பெல்லாம் பவர் இருக்காது, கேண்டில் வச்சு தான் இருப்பா, இல்லைன்னா விளக்கேற்றி வச்சுன்னு இருப்பா. அதனால் வெளியில் ஆற்று வாசலில் பாட்டு கேட்கறது, தெய்ய மிஷின் வச்சுன்னு தைச்சுன்னு இருக்கா. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் ரிக்ஷான் தான் உண்டு. இப்போ தான் ஆட்டோ, ஓலா, ஊபர்லாம். அப்போ ரிக்ஷான்ட்டு ஆட்கள் தான் நம்மளை உட்கார வச்சு மிதித்து அழைச்சின்னு போவா. முதல்ல டிவி வந்ததுன்னு ஒரு குழந்தை அப்படியே ஹாயாக கையை தூக்கிண்டு என்ஜாய் பண்ணுறது. எங்கள் ஆத்துலேயும் டிவி வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி புல்லக் கார்ட், அதாவது மாட்டு வண்டி, விவசாயிகளுக்காக பயன்படுத்துகிற வண்டி. அந்த பக்கம் தண்ணி அடிக்கிறதுக்கு ஹேண்ட் பம்ப். இந்த சைடு கிணறு, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பொம்னாட்டி கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு டயர்டாகி நின்றுன்னு இருக்கா. காத்தாட வெளியில உட்காந்துட்டு பாட்டுக்கு போட்டு பாட்டு ஹார்மோனியம் மாதிரி வாசிச்சுட்டு இருக்கா. இந்த சைட்ல பார்த்தோம்னா ஒரு குளம் மாதிரி, அதுல வாத்து குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க ஒரு ஆள் வாசல்ல காய் வித்துட்டு இருக்கார், ரோடு கடை. அந்த கிராமத்துக்கு ஒரு நாய், அது தலை ஆடும். பார்த்தேன்னா பாருங்க, இதுதான் வில்லேஜ். அந்த காலத்து வில்லேஜோட ஒரு தீமா சின்னதா பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தேன்னா சின்னதா ஒரு ஃபாரஸ்ட், அதாவது காடு மாதிரி. விலங்குகளோட சமயபுரத்து மாரியம்மன் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா. அது பின்னாடியே ஹனுமன் பழக்கூடை மேல, பழம் காய்கள் கூட மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. முன்னாடி நம்ம வில்லேஜ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ உண்டான சிட்டி லைஃப்.
இந்த சிட்டி லைஃப்லையும் ஒரு நாய் உட்கார்ந்துட்டு இருக்கும், தலையாட்டுற நாய், டாகி அழகாக தலையாட்டின்னு இருக்கும். இப்போல்லாம் சிட்டி லைஃப்பில் பர்கர், பீஸா இந்த மாதிரி, அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு பீஸா, பர்கர் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த சைடில் ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி கார்டனில் உட்காந்துட்டுருக்கா நாய்க்குட்டியோட. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை மாடிப்படியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. அம்மா அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு போயின்னு இருக்கான்னு சொல்லலாம். அந்த மாதிரி பக்கத்துலேயே அவள் கார் பார்க்கிங்கில் கார், ஸ்கூட்டர்லாம் நிறுத்தி வச்சுருக்கோம். இதுதான் வில்லேஜ் சிட்டி நீங்கள் பார்த்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கைலாஷ் பர்வத், சிவ பார்வதி, முருகன் பிள்ளையாரோட உட்கார்ந்துட்டு இருக்கார், ஃபேமிலியாக உட்கார்ந்துட்டு இருக்கார். இங்கே சிவலிங்கம், நந்தி, நடுவில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், இங்கே சிவன் அழகா அந்த பனியெல்லாம் விழற மாதிரி இருக்குது. அந்த சைடில் பிள்ளையார் வச்சுருக்கோம், கணபதி, பக்கத்துலேயே ஒரு மணி பிளான்ட். இதுதான் நம்ம கொலு. இப்போ நம்ம கன்னியா பூஜைக்காக கன்னி பெண்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கன்னியா பெண்களுக்கு வாங்கின பொருட்களில் முதல் பொருள் இதுதான். 9 கன்னி பெண்களை கூப்பிட்ருக்கோம், ஒரு ஆண் குழந்தையும் வரும் சாப்பிட. முதல்ல வாங்கின ஒரு பொருள் பார்த்தேன்னா டோக்கரி, பேஸ்கட். இந்த பேஸ்கட்டில் வச்சு தான் நம்ம எல்லா பொருளையும் கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. முதலாவது பொருளாக பேஸ்கட். அதில் முதல்ல வைக்க போகிறது மஞ்சள் குங்குமம். அடுத்தது சவுக்கி, பெருமாள் விக்கிரகம் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக ஒரு சவுக்கி ஒன்று வைக்கிறேன். குழந்தைங்களுக்காக வாங்கின கண்ணாடி, கலர் கலர் கண்ணாடி, குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படும், அதுகளுக்காக வாங்கினதான். அதில் ஒரு கண்ணாடி. அதே மாதிரி குழந்தைங்களுக்காக மோதிரம், ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 மோதிரமாக வாங்கியிருக்கேன். இதை ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு இதையும் அப்படியே வச்சிடலாம். எல்லா குழந்தைங்களுக்காக வாங்கின சின்னதாக ஒரு பொம்மை, ஹேர் கிளிப், குழந்தைங்க கண்ணுக்காக கண்மை, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வாங்கின பிரேஸ்லெட், அழகாக டாலர் போட்டு லாக்கெட் போட்டுருக்கு பாருங்கள், கலர் கலர் மணி. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்னதாக இயர்ரிங், அதோட ஒரு லாக்கெட் வச்ச செயின், எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும், பட்டர்ஃப்ளை லாக்கெட். இதுலேருந்து ஒன்று வச்சுக்கலாம் இதில். அதே மாதிரி கீ செயினும் வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கீ செயின், ஹேர் பேண்ட், பொம்மை படம் போட்ட ஹேர் பேண்ட், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மணியால் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. நெயில் பாலிஷ், இதில் ஒரு பொட்டு டப்பா, சிகப்பு கலரில் பொட்டு டப்பா. எல்லா குழந்தைங்களுக்கும் வாங்கின கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப். இதுலேருந்து ஒன்று மடித்து இதில் வச்சுக்கலாம் நம்ம. குழந்தைங்களுக்காக கலர் கலர் ரப்பர், ஒரு வாழைப்பழம், பூவு, இதோட தட்சணையாக 20 ரூபா பணம் வச்சு கொடுக்க போகிறோம். இதுதான் நம்ம வீட்டு கன்னியா பூஜையில் வர குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொருட்கள். இதோட மருதாணி வைக்க மறந்துட்டேன், அதனால் இதில் மருதாணியும் நம்ம வைப்போம்.
இந்த கன்னியா பூஜைக்கு நம்ம வாங்கின பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் மாற்று கொலு எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுவோம்.